வருகின்ற 2026 சட்டசபை தேர்தல்ல திமுக காங்கிரஸ் கூட்டணி கொண்டாட்டமாக இருக்க போகிறது. அதிமுக பாஜக கூட்டணிக்கு சவாலாக இருக்கும் என்று பல அரசியல் நிபுணர்கள் கருத்துக்களை கூறி வருகின்றார்கள். இதற்கு காரணமாக அவர்கள் கூறுவது அதிமுகவில் ஏற்பட்டு வரும் குழப்பங்கள், பிளவுகள் நீடித்து வரும் நிலையில் ஏற்கனவே ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோர் அடுத்தடுத்து ஓரங்கட்டப்பட்ட நிலையில தான் அடுத்ததாக செங்கோட்டையனும் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். இதனால் செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி மற்றும் சசிகலா இணைந்தால் அதிமுகவிற்கு என்னவாகும் என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. 2026 தேர்தல் 2016 தேர்தல் போலவே இருக்க வாய்ப்பே கிடையாது. குறிப்பாக 2016 தேர்தலில் சரியான கூட்டணி அமைக்காததால் திமுக தொடர்ந்து இரண்டாவது முறையாக தோற்று போயிருக்கிறது. ஒருவேளை அன்றைக்கு தேமுதிக, விசிக, கம்யூனிஸ்டுகள், மதிமுக ஆகியவற்றை திமுக கூட்டணியில் திமுக இணைத்திருந்தால் 2016 தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றி இருக்கும் என்பதை உணர்ந்திருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் அவர்கள் அதிரடியாக 2019 மிகப்பெரிய கூட்டணியை அமைத்திருந்தார். இதனால் தேனி ஒன்றை தவிர புதுச்சேரி உட்பட அனைத்து தொகுதிகளுமே வென்றது திமுக கூட்டணி அரசு. இந்த கூட்டணியானது 2021 சட்டசபை தேர்தல்ல தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. ஆனால் அதிமுக வலுவாக இறங்கி அடித்திருக்கிறது. கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. ஆனால் சென்னை, டெல்டா தென் மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்களில் ஏற்பட்ட பெரிய தோல்வியால் அதிமுக ஆட்சி அமைக்க முடியாமல் போகியிருக்கிறது. 10 வருடம் ஆட்சியிலிருந்தும் அதிமுக 66 இடங்களில் வென்று வலுவான எதிர்க்கட்சியாகவே வெற்றி பெற்றது. வெறும் 2% குறைவான வாக்குகளில்தான் அதிமுக ஆட்சியை திமுகவிடம் பறிகொடுத்திருக்கிறது. 2021 சட்டசபை தேர்தலில் 40 தொகுதிகளில் 5000 குறைவான வாக்குகள் தான் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. அதில் 21 தொகுதிகளில் டிடிவி தினகரனின் அமமுகவை தோல்விக்கு காரணமாக இருந்தது. கமலஹாசனின் கூட்டணியும் கணிசமாக வாக்குகளையும் பறித்தது. ஒருவேளை டிடிவி தினகரன் மற்றும் கமலஹாசனை தங்கள் பக்கம் அப்போது அதிமுக கொண்டு வந்திருந்தால் முடிவுகளை மாறியிருக்கவும் வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே நேரம் திமுகவிற்கு கிடைத்த எல்லா வாய்ப்பையுமே சரியாக பயன்படுத்தியது. கூட்டணியை உடையாமல் தடுத்திருந்தது. அத்துடன் 2026 தேர்தலில் கமலஹாசனையும் தன் பக்கம் இழுத்தது. டிடிவி தினகரனை பொறுத்தவரையில் அதிமுகவின் ஓட்டுகளை பிரித்தால் 2024 தேர்தலிலும் பெரிய தோல்வியை அதிமுக சந்தித்திருக்கும். 2024 தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி பிரிந்த காரணத்தால் தருமபுரி, விருதுநகர் உட்பட குறைந்தது 7 முதல் 10 தொகுதிகளில் வெற்றி பறிபோனதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இந்த சூழ்நிலையில்தான் 2026 தேர்தலில் நடிகர் விஜய் களம் இறங்க இருக்கிறார். அவரும் பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்துவார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இளைஞர்களின் வாக்குகள் பெரிய அளவில் அவருக்கு கிடைக்கும் என கூறப்படுகிறது. விஜய் ஆட்சியை பிடிக்க முடியாமல் போனாலும் 10% மேல் வாக்குகளை வாங்கி கணிசமான இடங்களை வென்றாலே அது பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. அப்படி நடந்தால் அதிமுகவிற்கு தான் சிக்கலாகும் என்கின்றார்கள் அரசியல் நிபுணர்கள். அதிமுக வலிமையாக வேண்டும் என்பது தொண்டர்களின் எண்ணமாகவே இருப்பதாகவும் அதை பிரதிபலிக்கும் வகையில் சசிகலா, ஓபிஎஸ், செங்கோட்டையன் இணைந்து ஒரு பொதுக்குழுவை கூட்டி அமமுகவையும் இணைத்து இதுவே ஒன்றுபட்ட அதிமுக என்று அறிவிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் ஆகியோர் இணைந்து செங்கோட்டையனை முன்னிலைப்படுத்தினால் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தென் மாவட்டங்களில் அதிமுகவிற்கு பின்னடைவு ஏற்படும் என்று அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றார்கள். அமமுக, ஓபிஎஸ் அணி, செங்கோட்டையன் ஆகியோர் கணிசமான வாக்குகளை பிரித்தால் அது அதிமுக பாஜக வெற்றியை பாதிக்கும் என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே வலுவாக இருக்கக்கூடிய திமுகவை வெல்ல அதிமுக ஒன்றுபட வேண்டியது மிக மிக முக்கியம் என்று பாஜக நினைத்து வருகிறது. அதனால்தான் டிடிவி, ஓபிஎஸ் என எல்லோரையும் ஒருங்கிணைக்க அண்ணாமலையும் தற்பொழுதுள்ள தலைவர் நயினார் நாகேந்திரனும் முயற்சி செய்வதாகவும் கூறப்படுகிறது. செங்கோட்டையன் இந்த முயற்சியை நேரடியாக கட்சியில் இருந்தபடியே மேற்கொள்ளும் நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி தனது தலைமைக்கு ஆபத்து ஏற்படும் என்று கருதி சம்மதிக்கவில்லை என்றும் அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றார்கள். ஒட்டுமொத்தமாக பார்த்தால் திமுகவிற்கு சிறுபான்மையினர்
பட்டியலினத்தவர்கள் ஆதரவு கூட்டணி பலம் சாதகமாக இருப்பதால் திமுகவை வீழ்த்த அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று பாஜக நினைத்து வருகிறது. அது நடக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.